ஹாய், வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருந்த ப்ளவுஸில் நார்மல் நீடில் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக நான் எடுத்திருக்கிற ஃப்ரேம் சைஸ் வந்து 10 இன்ச் எடுத்திருக்கேங்க. 10 இன்ச் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி தான் பேக் சைடை வந்து போடுறேன். நீங்கள் வந்து பெரிய ஃப்ரேம் கூட எடுத்துக்கலாம். 18 இன்ச் எடுத்துகிட்டு மொத்தமாக கூட போட்டுக்கலாம். நான் வந்து 10 இன்ச் ஃப்ரேமில் தாங்க போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பாதி சைட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சைட் போடலான்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 18 இன்ச்லேயும் ஃபுல்லாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து 10 இன்ச்சில் போடுறது தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட பேக் சைடு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு நெட்டை வந்து நல்லா ஓரளவுக்கு டைட் வச்சுட்டு இப்போ வந்து நல்லா கிளாத்தை வந்து இழுத்து விடுங்க. எல்லா பக்கமும் ஈவனாக இழுத்து விடுங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், இந்த கிளாத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் கீழே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா சைடும் நீங்கள் இழுத்து விடுங்க, எந்த சுருக்கமுமே இல்லாமல். ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்க ப்ளவுஸில் நம்ம ஒர்க் பண்ணுறதுனால நம்ம சரியாக இழுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மடிப்புலெல்லாம் தையல் ஊசி இறங்குச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வராது, மடிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வரணும். இந்த அளவுக்கு சுருக்கமே இல்லாமல் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக நான் எடுத்திருக்கிறது வந்து இன்றைக்கி எம்ப்ராய்டரி த்ரெட் தாங்க எடுத்திருக்கேன். இதோட சாரீ கலர் பார்த்திங்கன்னா நல்லா டார்க், ஒரு மாதிரி பாச க்ரீன் கலரு. இந்த மாதிரி நார்மல் நீடிலோட சைஸ் வந்து நம்பர் 10 நீடில் எடுத்திருக்கேன். எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். நான் மொத்தமே இது 2 மட்டும் தான் எடுத்திருக்கேன். எம்ப்ராய்டரி த்ரெட்டு, நார்மல் நீடில் மட்டும்தான். இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டை வந்து நீங்கள் டபுளாக எடுக்காமல் இப்போ நான் போடுற மாதிரி ஃபஸ்ட்டு நீடிலுக்குள்ளே கோர்த்துட்டு ஒரு சைடு மட்டும் நூலை 2யும் சேர்த்து முடிச்சு போடாதீங்க. இப்போ நான் காட்டுற பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடும் முடிச்சு போட்டுக்கோங்க. 2 சைடும் முடிச்சு போட்டிங்க அப்படின்னா, ஒரு சைடு முடிச்சு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச் கரெக்டாக வரும். டபுளாக போட்டிங்கன்னா ரொம்ப மொத்தமாக வரும். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டாட் கூட வச்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச்சுக்கும் ஒரு டாட் வச்சுட்டு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம போடுற ஸ்டிச் வந்து லேசி டெய்ஸி ஸ்டிச் தாங்க போடுறோம். ஒரு இடத்துலேருந்து நீடில் எடுக்கிறோம், மறுபடியும் அதே இடத்துல குத்திட்டு மேலே இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு லாக் போடுறோம். இதை வந்து 2 சைடும் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடில் பண்ணிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயும் அதே மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு வந்து அளவு தெரியலை, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு டேப் வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு இடத்துல நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் வரும். இப்போ நான் ஒரு இடத்துலேருந்து நீடில் வெளியில் எடுத்துட்டேன், மறுபடியும் அதே இடத்துலையே நீடில் குத்திட்டு குட்டியாக உங்களுக்கு ஒரு செயின் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும். அந்த செயினில் மறுபடியும் நீடில் உள்ளேருந்து அடியிலேருந்து எடுத்துகிட்டு மேலே பக்கமாக வந்து மறுபடியும் நீடிலுக்குள்ளேயே நீங்கள் குத்திடணும். உள்ளேயே பார்த்த மாதிரி குத்திட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு ஷேப் வந்து கிடச்சிரும். இதையே தாங்க நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி தான், என் சாரீ கலர் இந்த டார்க் பாச கலர் அப்படின்றதுனால நான் இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருந்தேன். உங்களுக்கு வந்து அதிகபட்சம் இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 த்ரெட்டு முழுசாக ஆகுங்க. நீங்கள் பேக் நெக் போட்டு ஃப்ரண்ட் போட்டு ஹேண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 த்ரெட்டு தாங்க முழுசாக செலவாகும். அதுக்கு நீங்கள் பண்ணுற காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்க்கு வந்து இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்னால் ஒரு 8 ருபீஸ் வரும் உங்களுக்கு, அவ்வளோதான். இந்த 8 ருபீஸ். அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு கலர் த்ரெட்டும் எடுத்திருக்கேன். சேம் இப்போ இந்த ப்ளவுஸில் ஒரு கலர் இருக்குது இல்லைங்களா, ஒரு டார்க் மெரூன் அந்த மாதிரி ஒரு கலரு, அதுவும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் 4mm பீட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேங்க, சென்டரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு மொத்தமே இந்த ப்ளவுஸ்க்கு ரொம்ப எவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 15 ரூபாய்க்குள்ளே தான் செலவாகும். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட ப்ளவுஸும் நீங்களே சூப்பராக டிசைன் பண்ணிக்கலாம். வெறும் நார்மல் நீடில் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதுங்க. நார்மல் நீடில் இந்த மாதிரி த்ரெட் இருந்தால் போதும். நீங்கள் வந்து என்னடா எம்ப்ராய்டரி த்ரெட்டில் பண்ணுறோம், ப்ளவுஸோட லுக் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். ப்ளவுஸோட அவுட்லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் எனக்கு பர்சனலாக ட்ரை பண்ணிக்கிட்டேன். இது கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் பழைய புடவைங்க. ஒரு கிட்ட 11 வருஷம் ஆயிடுச்சு இந்த புடவை எடுத்து. இதில் வந்து நான் சடனாக பார்க்கும்போது என் கண்ணில் பட்டுச்சு இந்த புடவை. சரி, இது நம்ம ஏதாவது டிசைன் பண்ணி இதை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணலாமா அப்படின்னு தோணுச்சு.
சரி ஏன் இதை நம்ம ஒரு வீடியோவை எடுத்து நம்ம வியூவர்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இதை நான் வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்கள் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் பற்றி அப்படி இல்லைன்னா ஒரு 11 இயர்ஸ் ஓல்டு ப்ளவுஸை வந்து ரீக்ரியேஷன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதோட உங்கள் மனசுக்குள்ளே இருக்க தாட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணலாம். எனக்கு நம்ம எந்த த்ரெட்டில் போடுறோம், இதை வந்து நம்ம சில்க் த்ரெட்லேயும் போடலாங்க, எம்ப்ராய்டரி த்ரெட்லேயும் போடலாம். லுக் வந்து ரெண்டுலேயுமே சூப்பராக வருங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கை வந்து நான் 2 ப்ளவுஸோட பேக் நெக் ஃபுல்லாக போட்டுட்டேங்க இந்த லேசி டெய்ஸி ஸ்டிச்சை. இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே இந்த ஸ்டிச் ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும்தான் நான் போட போகிறேன். இப்போ மறுபடியும் டார்க் மெரூன் கலர் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். அதையும் ஒரு இடத்துலேருந்து குத்தி மறுபடியும் அதே இடத்துலையே கீழே குத்திட்டு இப்போ 2 க்ரீன் இருக்குது இல்லைங்களா, நம்மளுக்கு இந்த க்ரீனுக்கு சென்டரில் தான் நம்ம போட போகிறோம். இது வந்து அந்த க்ரீனோட அளவுக்கே போடாமல் அதை விட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறோம் இந்த மாதிரி. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு துளிப் அந்த இது கிடச்ச மாதிரி சென்டரில் இருக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா பார்வையாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக போடாமல் ஹாஃப் போட்டுட்டு அதில் ஒரு 4 mm கோல்டு கலர் பீடு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து நீடில் வந்து நான் இந்த மாதிரி வெளியில் எடுக்கிறேன். எடுத்துட்டு மறுபடியும் அதே இடத்துலையே நீடில் நம்ம குத்திடுறோம். குத்திட்டு இப்போ இந்த 2 க்ரீனுக்கும் நடுவில் பார்த்த மாதிரி மறுபடியும் நீடில் நம்ம வெளியில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நீடில் நம்ம வெளியே எடுக்கிறோம் இல்லைங்களா, அப்போவே வந்து நம்ம 4 mm பீட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீடில் வந்து நம்ம கீழே குத்திடலாம். அவ்வளோதாங்க. இப்படி பண்ணோம் அப்படின்னாலே இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆயிடும். இது வந்து நீங்கள் உங்களோட ப்ளவுஸில் ஹேண்டு ஃப்ரண்ட் எல்லாமே போட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு டைம் இல்லாததுனால பேக் சைடு மட்டும்தாங்க போட்டேன். கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு நாள் என்னோடய ஃப்ரண்ட் நெக் எப்படி போடுறேன் ப்ளஸ் ஹேண்ட் எப்படி போடுறேன் அப்படிங்கிறதையும் நான் ஷோ பண்ணுறேன். நீங்கள் வந்து தனித்தனியாகவும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா நான் வந்து பெருசாக ஹெவியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒன்றும் யூஸ் பண்ணல. எம்ப்ராய்டரி த்ரெட்டு 4 mm மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 10 inch ஃப்ரேம்லேயே போட்டேன். இதுவே நீங்கள் ஹெவியானதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 18 inch ஃப்ரேம்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பாருங்கள் இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நான் வியர் பண்ணி பார்த்தேங்க, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப யூனிக்காக இருந்தது. உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சட்டிலாக எனக்கு வேணும், நான் ரொம்ப யூனிக்காக தெரியணும், எனக்கு நானே பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒர்க் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்கமிங்கில் இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் வந்து உங்களுக்காக நான் ஆட் பண்ணுறேன். சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் மனசில் தோன்ற என்ன விஷயங்களாக இருந்தாலும் அது ஒரு நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் பவி டிசைனர்ஸ். உங்களுக்காக நிறையா புது கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கேன்.